ஆண்டவராகிய இயேசு இந்த பிரதான ஆசாரியர் காய்பாவுக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்டார். இந்த பிரதான ஆசாரியர் சங்ககரிப்பு என்ற சங்கத்தோடு கூட சேர்ந்து அன்று ராத்திரியில் இயேசுவை விசாரித்ததை குறித்து தான் நம்ம இங்கே வாசிக்கின்றோம். இந்த சங்ககரிப்பு சங்கம் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் நியாய பிரமாணங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு குழுவாக இருந்தார்கள். காப்பாளர்கள் என்று நான் சொல்லுவேன். நியாய பிரமாணத்தை நீதியோடு கூட நியாயத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம் தான் இந்த சங்ககரிப்பு என்ற சங்கம். இப்படிப்பட்ட இடத்திற்கு தான் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வந்து அன்று ராத்திரியில் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த பிரதான ஆசாரியரும் அந்த சங்ககரிப்பு சங்கத்தில் இருந்த எல்லா பரிசேயரும் சதிசேயரும் இயேசுவின் மேல் வைத்திருந்த மிக அதிகமான பகையின் நிமித்தம் அவர்கள் ஒரு உண்மையான விசாரணையை அவர்கள் நடத்தவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது இயேசுவை அவர்கள் இன்றைக்கு கொன்று விடணும் என்றுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை காத்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம், அவளுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த அந்த மனிதன், இந்த குற்றவாளி ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. எல்லா நீதிபதிகளுக்கும் நீதிபதியான இயேசு, உலகத்தை சிருஷ்டித்த தேவன். இவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் பூமி உண்டாகப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு அந்த பூமியில் செய்த ஊழியத்தில் 3 வருடங்களில் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஏழைகளை, யாரெல்லாம் வியாதியோடு கூட இயேசுவிடத்தில் வந்தார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட வந்தார்களோ, கட்டப்பட்டவர்களை விடுவித்தார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அவர்கள் தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை அதிகாரத்தோடு கூட மிக தெளிவாக இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்திலும் கேட்காத தேவ ராஜ்யத்தின் போதனைகளை மிக தெளிவாக போதித்த ஒரு அற்புத போதகராய் இருந்தார். இப்படிப்பட்ட மனிதன் மேலே இந்த பரிசேயரும் சதிசேயரும் பொறாமை நிமித்தம் அவரை பின்பற்றின ஜனங்கள் அநேகம், அவரை பின்பற்றின திரளான கூட்டத்தை பார்த்து அவளுக்கு ஒரு பொறாமை, எப்படியாவது இந்த மனிதனுடைய செல்வாக்கை நாம் நிறுத்தணும் என்று அவரை கொல்லும்படியாக அவரை ராத்திரி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில் அவரை நிறுத்தி ஒரு போலியான ஒரு விசாரணையை நடத்தினதை தான் நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். நீதியின் நியாயாதிபதியாகிய இயேசுவை அந்நீதியாக நியாயம் தீர்த்த மத தலைவர்கள்